வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? வெற்றி வரணும்னா முழு பாதை தெரியும் என காத்திருக்காதீங்க. ஒரு அடி மட்டும் முன்னேற சின்ன வெளிச்சம் போதும். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன்? இருட்டாக இருக்கிறது என்று பயப்படாதீங்க. ஒரு அடி முன்னேற சின்ன வெளிச்சம் போதும். தோல்வி பயமும் சந்தேகமும் இருந்தாலும் அந்த முதல் அடிதான் உங்களை வெற்றிக்கு கொண்டு சேர்க்கும். வெற்றியடைகிறவன் யார் தெரியுமா? கையில் இருக்கும் சின்ன வெளிச்சத்தை நம்புறவன்தான். இதுபோல கதையை கேட்க சப்ஸ்கிரைப் டு ஜோவின் கதைகள். ஒரு காலத்தில் மலையடிவாரத்துல ஒரு கிராமம். அந்த மலை உயரம், அப்படியொரு உயரம். அடர்த்தியா செடிகள், மரங்கள், கொடிகள், பகலிலும் இருட்டு. மலை உச்சியில் ஒரு கோவில் இருந்தது. அதுக்கு போக ஒருவர் இரவில் பயணத்தை துவங்கி காலை நேரம் அடைய வேண்டும். அந்த கிராமத்திலிருந்த ஒரு இளைஞன் உச்சி கோவிலுக்கு போக முடிவு பண்ணான். கையில ஒரு விளக்கு. ஆனா அந்த விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது. புறப்பட்டவன் கிராம எல்லையிலேயே நின்னுட்டான். மனசுக்குள்ள சந்தேகம், தோல்வி, பயம். முன்னாடி 10 அடிதான் தெரியுது, அதுக்கப்புறம் முழுசா இருட்டு. இப்படி இருக்கும்போது எப்படி நான் மலை உச்சிக்கு போறது? அவனோட மனசுல பயம், குழப்பம், நம்பிக்கை குறைவு எல்லாம் வந்துடுச்சு. அதுவே அவனோட தயக்கம். அந்த சமயத்துல ஒரு பெரியவர் வந்தார். அவர கையில இருந்த விளக்கு இன்னும் சின்னது. அது 5 அடி தூரம்தான் வெளிச்சம் காட்டுது. அதை பார்த்து இளைஞன் கேட்டான், பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கோட நீங்க எப்படி மலையேற போறீங்க? அப்ப பெரியவர் சிரிச்சிட்டு சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கும் 10 அடி வெளிச்சத்தைக் கொண்டு முதல்ல போ. அந்த 10 அடி முடிந்ததும் அடுத்த 10 அடி வெளிச்சமாக தெரியும். இப்படி அடிமேல் அடி வைத்து போனா எத்தனை கிலோமீட்டர் தூரமோ இருந்தாலும் நீ உச்சிக்கே சென்று சேர முடியும். அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனோட மனசுல தீப்பொறி பாய்ச்சின. அவன் பயம் கலைந்துச்சு, உற்சாகமா முன்னேறினான். அவன் தைரியமா அடிமேல் அடியாக முன்னேற ஆரம்பிச்சான். ஒவ்வொரு 10 அடி வெளிச்சத்தையும் நம்பி போனான். மெல்ல மெல்ல இருட்டை தாண்டி காற்றை உணர்ந்தான். புது நம்பிக்கை அவனோட மனசுக்குள்ள ஏறிக்கிட்டே போனது. சில நேரம் கழிச்சு மலையோட உச்சியை அடைந்தான். முன்னாடி அந்த கோவில் தெளிவா தெரிஞ்சது. மலை உச்சியில குளிர்ந்த காற்று. அந்த காற்றோட ஒவ்வொரு மூச்சும் புதிய உற்சாகத்தையும் சக்தியையும் கொடுத்தது. அவன் கோவிலுக்குள் சென்று பிரார்த்தனை பண்ணினான். அந்த நேரத்துல பெரியவரும் அங்கே வந்திருந்தார். பெரியவர் சிரிச்சிட்டு சொன்னார், தம்பி, பாரு, சின்ன சின்ன அடிகளால்தான் பெரிய உச்சிகளை அடைய முடியும். நம்பிக்கையா முன்னேறினா இருட்டே உனக்கு வெளிச்சமா மாறிடும். அந்த வார்த்தைகள் கேட்டு இளைஞன் மனசார நன்றி சொன்னான். பெரியவரே, உங்க வார்த்தை இல்லனா நான் அங்கேயே நின்று போயிருப்பேன். இப்போ உச்சியில நின்று நம்பிக்கையை உணர்கிறேன். இருவரும் கோவிலின் முன்னாடி நின்று மகிழ்ச்சியோடு பேசிக்கிட்டே இருந்தார்கள். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கணும் பாடம் என்ன? வாழ்க்கையில பெரிய திட்டம் போடும்போது முழு பாதையும் முன்னாடி தெரியாது. நம்ம கையில் இருக்கும் சின்ன வாய்ப்பு, சின்ன அறிவு, சின்ன முயற்சிதான் பாதையை திறந்து காட்டும். எதிர்காலம் தெரியலன்னு நின்னுட்டா நாம அங்கேயே நின்று போயிடுவோம். ஆனா இப்போ தெரிஞ்ச 10 அடி வச்சு முன்னேறினா நாளைக்கு அடுத்த 10 அடி தானாகத் தெரியும். அதுதான் வெற்றியோட ரகசியம். நினைவில் வையுங்க. பெரிய பயணங்கள் பெரிய வெளிச்சத்தால நடக்காது. சின்ன விளக்க நம்பி அடி அடியாக முன்னேறினால்தான் உச்சி கிடைக்கும். அதனால வாழ்க்கையில சந்தேகத்தையும் பயத்தையும் விடுங்க. உங்க கையில இருக்கிற சின்ன வெளிச்சத்தை நம்புங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் வரும். இருட்டா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், ஒரு அடியாவது முன்னே போங்க. வெற்றியின் உச்சி உங்களுக்காக காத்திருக்குது.